ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் சிக்கன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இது போல் இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது போல் தண்ணி விட்டு வர வர நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நீங்கள் சிக்கனை இதிலே நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சிக்கனும் நமக்கு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ இடையிலே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா இதில் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இது போல் மூடி போட்டு வேக விடுங்க. இடையிலே எடுத்து விட்டுட்டு நல்லா அடியில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ. இது போல் கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நமக்கு கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.